வடை சுடும் பொழுது வடை பருப்பு நம்ம ஊற வைக்கிறோம் இல்லைங்களா, நல்லா ஊறுனதுக்கப்புறம் அரைப்போம் இல்லை, அரைக்கும் பொழுது தண்ணியே ஊற்றாதீங்க. அந்த வடைப்பருப்பை கையில் எடுக்கிறப்போ அந்த தண்ணி பூரா சொட்டுனதுக்கப்புறம் அரைக்கிங்க. நல்ல ஒரு குறப்பாக பாருங்கள் அரைச்சி வச்சுட்டேன். இதில் ஒரு 2-3 வரமிளகாய் போட்டு அரைச்சிருக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. வரமிளகாய் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சோம்பு, இஞ்சி, பூண்டு இது எல்லாமே நீங்கள் போட்டு வடை சுட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், வடை பருப்புக்குள்ளே சோம்பு கொஞ்சம் நிறையாவே போட்டிருக்குறேங்க. கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும். சோம்பு, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, உப்பு எல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை எல்லாம் நீ நல்லா பிணைஞ்சிக்கலாம். உப்பு நல்லா கரெக்டாக இருக்கா பத்தலையான்னு பார்த்துட்டு நம்ம வடை சுட ஆரம்பிக்கலாம். நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. சுட்டு விடலாம். நல்லா பிணைஞ்சாச்சுங்க. தேவையான அளவு இப்படி உருட்டிக்கலாம். ரொம்ப மொந்தமாக போட்டோம்னா உள்ளே வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பருப்பு வடை வெந்து கொண்டு இருக்கிறது. அது நல்லா இந்த சைட்ல எல்லாம் உங்களுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வரும். அதுதான் வெந்தாச்சுங்கிறத அடையாளம். கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். ஒவ்வொன்றா திருப்பி போட்டு பக்கத்துலேயே இருந்து பார்க்கணுங்க. பாருங்க வெந்துருச்சு, எடுத்துட்டே இருக்கேன். சூப்பராக வெந்துருச்சு பாருங்க. ரொம்ப கருக விடக்கூடாதுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், பருப்பு அரைக்கிறப்போ அதில் 2-3 வரமிளகாய் போட்டு அரைச்சதுனால சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல காரமாக. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தாமரை டிப்ஸை மறக்காமல் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.